எலிசா தீர்க்கதரிசனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய காரியங்களெல்லாம் சொல்கிறார்கள். அப்போது எலிசா அவரிடத்தில் கேட்க காரியம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் என்னிடத்தில் இருக்கிறது, அவ்வளோதான். எலிசா சொல்கிறாரு, நீ போ, உன் வீட்டுக்கு போய் உன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சுற்று வட்டாரத்தில் உன் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரங்களை கொண்டு உன் வீட்டில் வைத்து உன் பிள்ளைகளை அழைத்து உள்ளே விட்டு கதவை சாத்தி விட்டு இருக்கிற எண்ணெயை காலியான பாத்திரம் எல்லாவற்றிலையும் நீ விடு என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து இந்த சகோதரி புறப்பட்டு போகிறாங்க. எலிசா என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமா? தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு கொள்ள முடியும். ஒருவேளை யாரோ ஏதோ ஒரு ஆலோசனை சொன்னாங்க, நான் செஞ்ச பிற்பாடும் பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் உங்களுக்கு பதில் வரும். உங்களை ஆண்டவர் கலங்க விட மாட்டார். இந்த எலிசா தீர்க்கதரிசி தேவ மனுஷர் சொன்னதான வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை அப்படியே செய்தார்கள். நடந்தது என்ன? அவர்களிடத்துல கொஞ்சம் தான் எண்ணெய் இருந்து பாருங்க. அந்த விசுவாசத்தோடு அவர்கள் எண்ணெயை காலியான அந்த பாத்திரங்களில் விட விட எண்ணெய் வந்து கொண்டே இருக்கு. இதுதான் அற்புதம். உங்கள் மத்தியில் இருக்கிறத வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உங்கள் மத்தியில் என்ன இருக்கோ அதை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை கலங்க விட மாட்டார். பயப்படாதீங்க.